அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி உங்க கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். ஓகே. டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம குரூப்ல வந்து போட்டிருந்தோம். ஸோ ஆல்ரெடி டெலகிராமுக்குள்ள இருக்கிறவங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். புதுசா தான் வந்து டெலகிராம்ல யாரும் வந்து ஆட் ஆக முடியல. ஆட் ஆகுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்க கிளிக் பண்ணா உள்ள ஆட் ஆக மாட்டேங்குது. அந்த பேஜே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதேமாரி ப்ளே ஸ்டோர்லயுமே வந்து டெலகிராமோடைய ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா, காட்ட மாட்டேங்குது. அதாவது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூட புதுசா யாராவது இன்ஸ்டால் பண்ணா கூட காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க இப்ப டெலகிராம் உள்ள இருக்கீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வர்றது அப்படியே உங்களுக்கு எல்லாமே விசிபிள் ஆகும். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எதுவும் வொரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு அ 22 வரைக்கும் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 1 வீக் மட்டும் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மத்தபடி யூடியூப்ல வர்றது வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் வந்து எல்லாம் சரியானதுக்கப்புறம் இன்கேஸ் இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்ல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம போட்ட வீடியோ எல்லாமே வந்து அதிலேயே நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி யாராவது ஆட் ஆக முடியல, டெலகிராம்ல ஆட் ஆக முடியல அப்படின்னா, எதுவும் வொரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் பொறுத்துக்குங்க. நானே வந்து யூடியூப்ல வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து ஆட் ஆயிக்கங்க அப்படின்னு லிங்க்கோடவே நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் ஆயிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாள் நீங்க என்னலாம் படிக்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதேமாரி ஷெட்யூல் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஷெட்யூல் 1 முடிக்க போறீங்களா? உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா, ஆ இன்னும் அடுத்தடுத்து போக, போக, போக வந்து பார்த்தீங்கன்னா, பின்தொடர்ந்து வரவங்களுடைய கூட்டம் அதிகமா போகும். அதாவது கூட வரவங்களுடைய கூட்டத்த விட பின்தொடர்ந்து வரவங்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் 10 டேஸ்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கூட வரவங்களுடைய டிராவல் பண்ணவங்களுடைய பெர்சன்டேஜ் வெறும் 20% தான் இருக்கும். மீதி 80% வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அது பிரச்சனையே கிடையாது. நான் பாதைய போட்டு போயிட்டே இருக்கேன். நீங்க பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. அத மட்டும் பண்ணீங்கன்னா போதும். சொல்றது புரியுதுங்களா? நான் பாதைய போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க அத பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான கிளாஸ் வீடியோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஸ்பெஷல் டெஸ்ட் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சைட் பை சைட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க சரியா அத பயன்படுத்தி ஒன் பை ஒன்னா பொறுமையா, நிதானமா படிச்சுக்கிட்டே வாங்க. நீங்க தான் சொல்றேன்ல, 150 டேஸ் உங்க கையில இருக்கு. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. வேற எத பத்தியும் ரொம்ப ஆழமா, ஆழ்ந்து யோசிக்காதீங்க. ஓகேங்களா? இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்னுமே நமக்கு கடினமா தான் இருக்கும். நமக்கு அதுவே வந்து ரியலைஸ் பண்ண தோணுதில்ல. ஒவ்வொரு நாளும் இனிமேல் நமக்கு கடினமா தான் இருக்கும். அந்த கடினத்தையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். ஒரே ஒரு வாசகம் தான். இன்னைக்கு இந்த லைவ் வந்து ஒரு வாசகத்த மெயினா சொல்லணுங்கிறதுக்காகவே வந்தேன். நம்மளுடைய முயற்சி எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறது தான். நம்மளுடைய முயற்சி எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு வேள இவ பாஸ் பண்ணிடுவாளோ! ஒரு வேள இவன் பாஸ் பண்ணிடுவானோ! அப்படின்னு மத்தவங்க சந்தேகப்படுற அளவுக்கு, மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு, மத்தவங்க ஒரு பயம் வர அளவுக்கு நம்மளோட முயற்சி இருக்கணும். ஒரு வேள இவன் பாஸ் பண்ணிடுவானோ! போடுற எஃபர்ட்லாம் பயங்கரமா இருக்கு. கிடைக்கிற 1 மணி நேரத்த கூட படிக்கிறானே! 1/4 மணி நேரம் கிடைச்சாலும் படிக்கிறானே! நம்மளோட முயற்சி மத்தவங்களுக்கு ஒரு பயத்த ஏற்படுத்தணும். இவன் பாஸ் பண்ணிடுவானோ! அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு, உங்களோட முயற்சிய தொடர்ந்து குடுங்க. புரியுதுங்களா? கிளியரா? சரி ஓகே. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு 2 கேள்வி நான் வந்து கேட்க போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆர்டிக்கிள் நம்பர் 27 என்ன சொல்லுது? அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆர்டிக்கிள் நம்பர் 27. அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் நம்பர் 18. ஆர்டிக்கிள் நம்பர் 27, ஆர்டிக்கிள் நம்பர் 18. இந்த 2மே என்ன சொல்லுது? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. தொடர்ந்து படிங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு நாள் வந்து சிறப்பா அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வீடியோவோட சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த கேள்விக்கான ஆன்ஸரும் மென்ஷன் பண்ணுங்க. கரண்ட் ஸ்டேட்டஸும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? மிக்க நன்றி.